விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த காணொலி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, விவசாயம் சார்ந்த ஒரு செய்தியை தான் பார்க்க போகிறோம். அந்த செய்தியோட டாபிக் என்னென்னா, ரூபாய் 7,000 கோடியை விழுங்கும் இலவச மின்சாரம், வசதி படைத்த விவசாயிகளுக்கு வருமான தடை. இதை பற்றி தான் நம்ம இந்த காணொலி பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது விவசாயத்துக்கு வழங்கக்கூடிய இந்த தக்கல் எனப்படும் விரைவு திட்டத்தில் அதிகபட்சம் 15 குதிரை திறன் மோட்டார், அதாவது 15 குதிரை திறன் மோட்டார் பம்பை யூஸ் பண்ணுற அளவுக்கு மின் இணைப்பு வழங்கப்படுகிறது. மொத்தம் இதுவரைக்கும் எத்தனை இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதுன்னா 23.55 லட்சம் விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இதில் 1244 இணைப்புகள் 30 குதிரை திறனுக்கு மேல் உள்ளன. இதனால் அதிக ஏக்கரில் நிலம் வைத்துள்ள வசதி படைத்தவர்களும் விவசாயத்திற்கான இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி வருவது தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் விவசாயத்தை பொறுத்தளவில் ஒரு சாதாரணம் தான். அதாவது தமிழகத்தில் இந்த மின்சாரம் விவசாயத்திற்கு வழங்குறது எப்படின்னா, இப்போ சுயநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. சுயநிதி அப்படிங்கிறதுல ஆகிய பிரிவுகளில் மின் இணைப்புகள் வழங்கப்படுகிறது. இப்போ சாதாரண பிரிவுன்னு கேட்டிங்கன்னா இதில் மின் வழித்தட செலவு, மின் வழித்தட செலவும் மின்சாரமும் இலவசம். ஆனால் இந்த சுயநிதி அப்படிங்கிற பிரிவில் வழித்தட செலவில் ஒரு பகுதியை விவசாயிகள் செலுத்த வேண்டும். மின்சாரம் மட்டுமே இலவசம் அப்படிங்கிறது இந்த சுயநிதி அப்படிங்கிற பிரிவில். சாதாரண பிரிவில் பொறுத்துள்ள இந்த மின்சாரம், அந்த கம்பங்கள் வரக்கூடிய வழித்தடங்களும் அண்டு மின்சாரமும் இலவசம். விவசாய இலவச மின்சாரத்திற்காக மின் வாரியத்திற்கு ஏற்படும் செலவை தமிழக அரசு இப்போ இந்த விவசாயத்துக்கு இலவச மின்சாரம் வழங்குறாங்கள்ல, இதை தமிழக அரசு மானியமாக வழங்குகிறது. யாருக்கு வழங்குறாங்கன்னா, மின் வாரியத்திற்கு மானியமாக இந்த செலவு வழங்கிடுவாங்க தமிழக அரசு. ஒவ்வொரு ஆண்டும் அரசு அனுமதிக்கும் எண்ணிக்கையில் தான் மின் இணைப்பு வழங்கப்படுகிறது. அதாவது ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 30,000 40,000 இணைப்புகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் 2021-22 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. அதே அடுத்த ஆண்டுகளில் எத்தனை இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதுன்னா 50,000 இணைப்புகள் வழங்கப்பட்டன. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஆண்டுக்கு எவ்வளோ இணைப்புகள் வழங்கணும் அப்படின்னா, ஒரு 30,000 40,000 இணைப்புகள் தான் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த 2021-22 காலகட்டத்தில் 1 லட்சம் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்த வருஷத்தில் 50,000 இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மொத்தம் இப்போ எத்தனை இணைப்புகள் மின் இணைப்புகள், விவசாயம் சார்ந்த மின் இணைப்புகள் உள்ளதுன்னா 23.55 லட்சம் விவசாய மின் இணைப்புகள் தமிழகத்தில் உள்ளது. இவற்றில் இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த இணைப்புகளில் 1244 இணைப்புகள் 30 குதிரை திறனுக்கு மேல், அதாவது அதிக அளவு கரண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க, அந்த 30 குதிரை திறனுக்கு மேல் உள்ளன அப்படிங்கிறாங்க. இதனால் வசதி படைத்தவர்களும் அந்த இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி வருவது தெரிய வந்துள்ளது அப்படிங்கிறாங்க. இதை குறித்து மின்வாரிய அதிகாரி ஒருவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது விவசாய மின்சாரத்திற்கு ஆண்டுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு அவர் சொல்கிறான்னா 7,000 கோடி செலவாகுது அப்படிங்கிறாங்க. சிலர் அந்த அதிகாரி என்ன சொல்கிறான்னா, சிலர் விவசாய மின்சாரத்தை பயன்படுத்தி எடுக்கப்படும் தண்ணீரை விவசாயத்திற்கு மட்டுமின்றி குடிநீர் விற்கும் நிறுவனங்களுக்கும் கட்டுமான நிறுவனங்களுக்கும் விற்பதாக புகார் வருகின்றன அப்படிங்கிறாரு. மேலும் என்ன சொல்கிறாருன்னா, விவசாய மின் இணைப்புகள் இப்போ வழங்கணும்னா அவருக்கு எத்தனை ஏக்கர் இருந்தால் போதும்னா 1/2 ஏக்கர் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். இந்த குதிரை திறனுக்கு எதுவும் வரம்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வரம்பு அப்படிங்கிறது கிடையாது. குதிரை திறனுக்கு வரம்பு இல்லைன்னு தான் அவர் சொல்கிறாரு. சில இடங்களில் பூமிக்கு கீழ் குறைந்த அடியிலும், பல இடங்களில் அதிக அடியிலும் தண்ணீர் கிடைக்கிறது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ விவசாயம் சார்ந்த இந்த மாதிரி, அதாவது இந்த மின் இணைப்புகள் அதிக அளவில் இருக்கிறது, வசதி படைத்தவர்கள் அதிக அளவு மின்சாரங்களை யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி நம்ம ஒழுங்குபடுத்தலாம், எப்படி இதை ஒருங்கிணைக்கலாம், விவசாயிகளுக்கு மட்டுமே மின்சாரங்கள் பயன்படும் வகையில் எப்படி இதை மேம்படுத்தலாம் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறான்னா, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, விவசாயத்துறை, மின்வாரியம், இந்த துறையெல்லாம் ஒருங்கிணைந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிகபட்சம் எத்தனை குதிரை திறனில் மின் இணைப்புகள் வழங்க வேண்டும் என்ற அளவை நிர்ணயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த அதிகாரி சொல்கிறாரு. நம்ம இந்த மாதிரி ஒருங்கிணைந்து எல்லா துறைகளும் இணைத்து நம்ம பண்ணுறதுனால இதன் வாயிலாக விவசாயத்துக்கு மட்டுமே இலவச மின்சாரம் பயன்படுத்துவது உறுதி செய்யப்படும். அதற்கடுத்து வசதி படைத்தவர்களின் மின் இணைப்பை ரத்து செய்து மின் இணைப்பு கேட்டு காத்திருக்கும் விவசாயிகளுக்கு வழங்கலாம். விவசாயம் சார்ந்த செய்தி துளிகள் முடிந்துவிட்டன. அனைத்து விவசாய பெருமக்களிடமும் ஒரு கேள்வி, எவ்வாறு விவசாயத்திற்கு
வழங்கப்படும் இலவச மின்சாரத்தை ஒழுங்குபடுத்துவது என்று உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி.